அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3ஆம் திருப்புதல் தேர்வு 10ஆம் வகுப்பு அறிவியல் 2026 விடை குறிப்பை பார்க்கலாம். 1 ஆ மற்றும் ஈ, 2 சுழி, 3 காரியம், 4 14 கிராம், 5 நாகமுலாமிடல், 6 ஒளி, 7 தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல், 8 நீர், 9 மூளை, 10 2,4 டி, 11 ரேடியோ கார்பன் முறை, 12 கோப்பு தொகுப்பு. அடுத்த நிலைமம். இந்த 3 வகைகளே இருப்பாங்க: ஓய்வு நிலைமம், இயக்க நிலைமம், திசை நிலைமம். அதுக்கு அடுத்தது ராலி சிதறல் விதி. ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மணிக்கு எதிர்த்தகவில் அமையும். அணுக்கருவுலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கருவிகளின் செயல்பாடுகள். நியூட்ரான்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. அதுக்கு பயன்படுத்தப்படுவது போரான் மற்றும் கேட்மியம் கழிகள். வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் HCl, HF, CO. இந்த சமன்பாட்டை பார்த்துங்க. இது இல்லாமல் K2Cr2O7. 17 கொஸ்டினுக்கு இந்த சமன்பாட்டை பார்த்துங்க. இது இல்லாமல் K2Cr2O7 அதை வச்சும் ஒரு சமன்பாடு இருக்குது. அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு. 6CO2 + 12H2O, சூரிய ஒளி பச்சையம், C6H12O6, 6H2O, 6O2. இதே வாழ்வுகளின் முக்கியத்துவம். இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்தம் பின்னோக்கி வருவதை தடுக்கிறது. அடுத்து எக்ஸைன், இண்டைன், உற்பத்தி செல், உடல், உட்கரு. மரபு பொறியியல் வரையறு. ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாள்வதும், புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொருவருக்கு மாற்றுவதும் மரபு பொறியியல் எனப்படும். அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் கணக்கு. F = D × D / D - D. அப்போ அந்த 25 சென்டிமீட்டர்ன்றது நம்மளுடைய அண்மை புள்ளி. அதை மீட்டராக மாற்றிக்கணும். 0.25 1.5 × 0.25 பெருக்கி அதை கழிச்சு போட்டிங்கன்னா 0.3 மீட்டர். விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் நிரூபி. இந்த 2ஆம் விதி எழுதி அதை நிறைவு பண்ணணும். F = ma. கிட்ட பார்வை தூர பார்வையாக இருப்பாங்க. அடுத்து ஓம் விதி. V = IR. மின்னழுத்தமானது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் அமையும். ஒரு கடத்தியில் அளவை தடிமனாக்கலாம். அது மின்தடையின் மதிப்பு என்னவாகும்? மின்தடை மதிப்பு குறையும். தெவிட்டிய கரைசல் போதுமான அளவு கரைபொருளை கொண்டது, குறைந்த அளவு கரைபொருளை கொண்டது. 36 கிராம் NaCl 100 கிராம் தண்ணியில். அதை விட கம்மியாக இருந்தால் தெவிட்டாத கரைசல். இரும்பு துருப்பிடிக்க காரணம்: ஈரமான காற்று, நீர், ஆக்சிஜன். எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும்? அடர் HNO3. அது என்ன பண்ணுது? அது மேலே படலத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து ஒட்டுண்ணி தகவமைப்பு இருப்பாங்க. தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது அந்த பாயிண்ட்டு. அடுத்து பின்மூளையின் பாகங்கள். சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம். மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உறுப்புகள். டியூராமேட்டர், பயாமேட்டர், அரக்னாய்டு உறை. அதுக்கடுத்தது போல்டிங் என்றால் என்ன? நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களில் திடீரென தண்டு நீச்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன. இதற்கு போல்டிங் என்ற பெயர். ஜிப்ரலிங்களை தெளிக்கும் போது இதனை ஊக்குவிக்கலாம். அதுக்கடுத்தது பீனோடைப், ஜீனோடைப். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம். அடுத்து அல்லோசோம்கள் என்றால் என்ன? ஒரு உயிரினத்தின் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம். அடுத்து தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்து அந்த கணக்கு. நம்மளுக்கு ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து POH கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து POHலேருந்து pH கண்டுபிடிக்கணும். POH கண்டுபிடிச்சா 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த கண்டுபிடிச்சா pH கண்டுபிடிச்சா அதுக்கு 2 மார்க், 4 மார்க். அடுத்து நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமம் என்றால் என்ன? அதுக்கான உரிய ஆன்சர் எழுதி எழுதினீங்கன்னா 7 மார்க் கொஸ்டினில் ஃபுல் மார்க் போடுவாங்க. அடுத்து மீயொலி அதிர்வுறுதல். 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி, அதன் பயன்கள். அதுக்கு அடுத்தது அதன் விலங்குகள்: கொசு, நாய், வௌவால், டால்பின். அடுத்து நவீன கொள்கை. மீள்வினை, மீளாவினை. சோப்பு டிடர்ஜென்ட்லாம் இருப்பாங்க. ஒரு வித்தலை தாவரவேர், 2 வித்தலை தாவரவேர். 5 பாயிண்ட் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னதுன்னா, இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஒரு விதலை தாவர வேறுன்னு இருக்கும், அடுத்தது 2 வித்தலை தாவர வேறுன்னு இருக்கும். ஆனால் நம்ம புக்கு ஆன்சரில் ஃபஸ்ட்டு 2 வித்தலை தாவர வேர், அப்புறம் 1 வித்தலை தாவர வேர் இருக்கும். அதனால் நீங்கள் எழுதும்போது அட்டவணை போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வித்தலை தாவர வேர், ரைட் ஹேண்ட் சைடில் 1 வித்தலை தாவர வேர்னு போட்டு எழுதினாதான்
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். போன வருஷம் பப்ளிக்கில் நிறையா பசங்க இந்த தப்பை பண்ணாங்க. அடுத்து, கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு. ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது? பயன்படுத்தாமைக்கு கோட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மழை சேமிப்பு அமைப்புகள் அந்த 4 பாயிண்ட் எழுதி இது போன்ற வினாத்தாளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.